பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே மகிமை. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். ஆண்டவரின் பேழை கித்தியனான ஓபேது ஏதோமின் இல்லத்தில் 3 மாதங்கள் தங்கிற்று. ஆண்டவர் ஓபேது ஏதோமுக்கும் அவன் வீட்டார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவராகிய கடவுளை நம்பும் போதும் விசுவசிக்கும் பொழுதும் நமக்காக ஆண்டவர் நம்முடைய குடும்பம் முழுவதையும் ஆசிர்வதிக்கிறார். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பேழை அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய உடன்படிக்கை, ஆண்டவருடைய வார்த்தையை குறிக்குது. ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனம் நம்மக்கிட்ட இருக்குமே, ஆனால் நமக்காக ஆண்டவர் பார்த்திங்கன்னா நம்முடைய குடும்பம் முழுவதையும் ஆசீர்வதிப்பார். இதை திருவிவிலியத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மூலயமா நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு அழைக்கப்படுறாரு. இப்போ பார்த்திங்கன்னா ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் பார்த்திங்கன்னா ஒரு விவாதம் சொல்ல முடியாது, ஒரு உரையாடல், ஒரு மன்றாட்டு நடக்குது. ஆண்டவர் சோதோம் கொமோராவை அங்கே உள்ள மக்களுடைய பாவத்தின் நிமித்தம் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் அதை ஆபிரகாம் கிட்ட மறைக்கலை. என்னோட மகன்கிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஆபிரகாம் கிட்ட அந்த விஷயத்த சொல்கிறாரு. உடனே ஆபிரகாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடார் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே, ஒரு 50 பேர் இருந்தாவது அவங்களுக்காக அந்த நகரத்தை நீங்கள் அழிக்காமல் விடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஆண்டவர் சொல்கிறார், சரிப்பா, ஒரு 50 பேர் நீதிமானாக இருந்தால் கூட நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா தன்னை ரொம்ப தாழ்த்திக்கிறார். எப்படின்னா, நான் ரொம்ப தூசியும் சாம்பலுமா இருக்கிற ஆண்டவரே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 45 பேர் அப்படின்னு சொல்லி குறைக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, சரிப்பா, 45 பேராக இருந்தால் கூட உனக்காக நான் அழிக்காம விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பேசுகிறாரு. 40 ஆண்டவர் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. 30 ஓகே, 20 அதுக்கும் ஆண்டவர் ஓகே சொல்லிடுறார். ஒரு 10 பேர் இருந்தால் கூட நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மனமிறங்கி சொல்கிறாரு. ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நகரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் கூட நீதிமான் கிடையாது. அதனால் 10 பேரை குறைச்சதுக்கப்புறமும் ஆண்டவர் அந்த இடத்துல நிற்கலை. இதுக்கப்புறம் நம்ம ஆபிரகாம்கிட்ட பேசணுன்னா பேசி ஆபிரகாம் நம்ம மனசையே மாற்றிடுவாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போது ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட இந்த அளவுக்கு பேசுகிறதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்குது. தொடக்க நூல் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம இந்த நிகழ்வை பார்க்கலாம். தொடக்க நூல் 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆபிரகாம் இந்த அளவுக்கு பேசுகிறதுக்கு ஒரு காரணம் கூட இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமோட நெருங்கின சொந்தக்காரர் ஒருத்தர், அவரோட சொந்தம் லோத்து அங்கே இருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம், என்னன்னா லோத்து நீதிமானா இல்லையா, நகரத்தை அழிக்கும் போது லோத்துவோட குடும்பமும் அழிக்கப்பட்டுடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியும் ஆபிரகாமையும் சாராவையும் ஆண்டவர் காப்பாற்றிடுவார்னு தெரியும். ஆனால் லோத்து அழிக்கப்பட்டுட்டா, லோத்துவும் ஆபிரகாமும் ஒன்றா இருந்தாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்குடைய இடப்பற்றாக்குறை, அதாவது நிறைய சொத்து செல்வங்கள் இருந்ததுனால தனித்தனியாக 2 பேரும் பிரிஞ்சு வேறு இடத்துல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ லோத்தை எப்படி ஆண்டவர் காப்பாற்றிட்டு வாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் ஆபிரகாம் இந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட போய் பறிஞ்சு பேசுகிறாரு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் ஆண்டவர் லோத்துவை மீட்டெடுக்கிறாரு. லோத்துவை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு காரணம் நிச்சயமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தான். ஆபிரகாமுக்காக லோத்துவோட குடும்பமும் காப்பாற்றப்படுறாங்க. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை விசுவசிக்கும் பொழுதும் ஆண்டவரை நம்பும் பொழுதும் அவரோட உடன்படிக்கை பேழை, அதாவது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நம்மக்கிட்ட இருக்குமே, ஆனால் நமக்காக ஆண்டவர் நம்முடைய குடும்பம் முழுவதையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஹல்லேலூயா.